ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான காலை வணக்கங்கள். வரம் தருவாய் இறைவா தொகுப்பிலே நமக்காக அவதரித்த மகான், நம்மை வாழ வைப்பதற்காக அவதரித்த மகான், நம் வாழ்விலே நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவதரித்த மகான். அப்படிப்பட்ட அந்த ஷீரடி மகானை பற்றி நாம் அவருடைய அற்புதங்களை, அவருடைய அற்புதமான சரித்திரத்தை நாம் இங்கே ருசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நேற்றைய தினம் ஒரு முக்கியமான கட்டத்திலே பார்த்தோம். என்ன, பீமாஜி பட்டீல் என்பவருக்கு ஒரு மார்வலி, அதாவது செஸ்ட் பெயின் அது டிபியா மாறி அதை யாரும் தீர்க்க முடியாதுன்னு டாக்டர்லாம் கைவிட்டு அவர் கடைசியாக பாபாவிடம் சரணடைந்ததை பற்றி நாம் நேற்றைய தினம் பேசினோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். பாபா கிட்ட இவங்க பீமாஜியை கூட்டு போகிறாங்க. யார் யார் கூட்டு போகிறாங்க? நானா சாஹிப் சந்தோர்கர், பீமாஜி, அதை மாதிரி பாபாவோட மற்றொரு பயங்கர டிவோட்டி ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம், ஷியாமா. இவங்க 3 பேரும் கூட்டிட்டு துவாரகமாயிக்கு போகிறாங்க. துவாரகமாயி நான் மீண்டும் 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 உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். துவாரகமாயி அப்படின்றது பாபா தங்கியிருந்த மஸ்ஜித் அப்படின்னா ஒரு பாழடைஞ்ச மசூதி. அங்கே பாபா தங்கியிருக்கார். அங்கே தான் அவருக்கு பிடித்தமான இடம் துவாரகமாயி. அதனால தான் அதில் ஒரு பாபாவோட பொன்மொழியில் முதல் பொன்மொழி என்ன தெரியுமா? இந்த துவாரகமாயி மண்ணை யார் மிதிக்கிறானோ, துவாரகமாயி மண்ணை யார் மிதிக்கிறானோ அவன் முழுவதுமாக அவனுடைய துன்பங்களிலிருந்து விடுபடுவான். இது பாபாவோட பொன்மொழிங்க. அதனால தான் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக, ஏன்னா மனுஷன்னா பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குங்க, எல்லாருக்கும் இருக்குது. பணக்காரன்லேருந்து ஏழை வரைக்கும் பிரச்சனைகள் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனைகள் நமக்கு இல்லாமல் ஆக்கிக்கிறதுக்கு ஒரே இடம் ஷீரடி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஷீரடி போய் இறங்கிட்டீங்கன்னாலே உங்களது துன்பங்கள் பாபாவினால் தீர்க்கப்படும் என்பது சத்தியம். அதான் பாபாவே சொல்றார், ஷீரடி மண்ணில் எவன் காலை வைக்கிறானோ அவன் முழுவதுமாக அவன் துன்பங்களிலிருந்து விடுபடுகிறான் அப்படின்னு பாபா சொன்னார். அதே மாதிரி இப்போ ஷீரடிக்கு இவர் வந்தாச்சு. கண்டிப்பாக இவருடைய நோய் தீரப்போகுது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் பாபா என்ன விளையாட்டு காட்டினார் பாருங்க, இவற்றை ஒரு நோயை தீர்க்கிறதுக்கு. பாபா துவாரகமாயில் உட்காந்துருக்காரு, ஷியாமா உட்காந்துருக்கார், நானா சாஹிப் உட்காந்துருக்கார், நடுவில் பீமாஜி உட்காந்துருக்கார். கதறார் பீமாஜி, எனக்கு வேறு வழியே இல்லை, எனக்கு எப்படியாவது இந்த நோயை தீர்த்து வைங்க, இல்லை நான் இதை வச்சு நான் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன்னு தெரியல, இதுக்கு செத்து போனால் கூட பரவாயில்ல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு கதறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாபாவுக்கு மெழுகை விட இளகிய மனது, ரொம்ப இளகிய மனசு. நீ என்ன கேட்டாலும் கொடுத்துருவாராம். அதனால தான் பக்தர்கள் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நண்பர்களே, நான் என்னுடைய வாழ்விலே பல விஷயங்கள் பாபாவால் அனுபவிச்சிருக்கேன். கேட்டால் உடனே கொடுத்துட்ற தெய்வம். அப்போது பீமாஜி இதை மாதிரி அழும்போது பாபாவோட மனசு கரையாமல் இருக்குமா? எவ்வளோ பெரிய, அதாவது ரொம்ப எளிமையான மகான் வேறு அவர் என்ன சொல்கிறாரு? ஆனால் நேற்றுக்கே சொன்னேன், பாபா இவருக்கு ஆறுதலாக எதுவுமே சொல்லலை அப்படின்னு. அதை தான் இப்போ சொல்ல போகிறோம். பாபா என்ன சொல்கிறாரு? வேறு வழியே இல்லை, உன்னை என்னால் க்யூர் பண்ண முடியாது. கொஞ்சம் கடுமையாகவும் சொல்கிறார். பாபா எனக்கு வேறு வழி இல்லை பாபா, உங்கள்கிட்ட தான் பாபா வந்திருக்கேன், நான் எனக்கு ஒன்று விட்டா வேறு யார்? கரெக்டு, எல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டா. ஆனால் உன்னோட நோயை என்னால் தீர்க்க முடியாது. ஏன் தீர்க்க முடியாது? இது உன்னோட பிறவி பயன், முன் ஜென்மத்தில் நீ செய்த பாவத்தோட கர்மா. இதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அன்பர்களே, இதே தான் எல்லா மகான்களும் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு வாங்க, நீங்கள் மகான்கள் சித்தர்கள் வரிசையில் பார்க்கும்போது எல்லாருடைய கருத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும். அவர்கள் தோற்றங்கள் தான் வெவ்வேறு இருக்குமே தவிர அவர்கள் சொல்கின்ற கருத்து ஒன்று தான். அவங்க என்ன சொல்கிறாங்க? உன்னோட பூர்வ ஜென்ம பாவம். இப்போ பாபா சொல்கிறார், இதை தீர்க்க முடியாது, என்னால் தீர்க்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த பூர்வ ஜென்ம கர்மா, இந்த விதி என்பது கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டது. அவன் ரிமோட் அவன் வச்சுருக்காங்க. நான் எல்லா ப்ரோக்ராம்லையும் சொல்லுவேன், கடவுள் ரிமோட்டை வச்சுருக்கான். ஒரு 4 விஷயத்தை நம்மள்டேந்து அவன் மறைச்சி அவன் கையில் வச்சுருக்கான். இது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ பாபா சொல்கிறாரு, இறைவன் மிகப்பெரியவன். அதனால தான் பாபா அடிக்கடி சொல்லுவாராம், அல்லா மாலிக் அல்லா மாலிக் அப்படின்வார். நிறைய பேர் கேட்டாங்க, அல்லா மாலிக்னா என்ன அர்த்தம்னு கேட்டாங்களாம். ஒன்றுமே சொல்லையா பாபா, அல்லா மாலிக்ன்றீங்களா, என்ன பாபா அர்த்தம்? அதுக்கு பாபா அழகாக சொன்னார் ஒரு நாளைக்கு, இறைவனே எஜமானன். ஒரே வரியில் முடிச்சிட்டார். இறைவன் தான் எஜமானன், நம்மளாம் வேலைக்காரனான்னு அர்த்தம். ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாபா. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? இறைவன் தான் எஜமானன், அவனுக்கு நான்
மிக பணிவான சேவகன், மிக பணிவான அடிமை. அதனால் அவனோட விதியை என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் பாபா. இவன் பீமாஜி பார்க்குறான், நானாட்ட சொல்கிறான், என்ன இவ்வளோ நான் தேடி பாபா தான் காப்பாற்றணும்னு வந்திருக்கேன், என்ன இது மாதிரி சொல்லிட்டாரு, எப்படியாவது காப்பாற்றுங்க பாபா. காலில் விழுந்து கதறான். சரி, பாபா ஒரு முடிவுக்கு வரார். சரி, நீ இவ்வளோ கேட்கறதுனால நீ இங்கேயே இரு. அன்பர்களே, இந்த வார்த்தையை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீ இங்கே இரு, உன்னுடைய கஷ்டங்கள் முடிவுக்கு வந்தாச்சு அப்படின்றார். முடிவுக்கு வந்து விடும்னு சொல்லலை பாபா, முடிஞ்சாச்சுன்னார். இரு, உன்னுடைய கஷ்டங்கள் முடிவுக்கு வந்தாச்சுன்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இதில் என்ன தெரியுமா நடந்த ஒரு அற்புதம்? பீமாஜியோட வியாதியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன பார்த்தீங்களா, அவர் வியாதி நாளுக்கு நாள் அந்த வீரியம் ஜாஸ்தியாக போயிடுச்சு. அந்த வியாதியோட ஆபத்து நெருங்கிட்டே வருது அவருக்கு. அதனால் என்ன தெரியுமா ஆகும், இந்த டிபியில் லாஸ்ட் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. இது பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு தெரியும், டாக்டர்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த டிபியோட லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன தெரியுமா? எப்போ பார்த்தாலும் அந்த டிபி வந்தவங்க எப்போ பார்த்தாலும் ரத்த வாந்தி எடுப்பாங்க. இந்த டிபி வந்துடுதுன்னா சளியோட ரத்தம் வெளியில் வரும் வாந்தி எடுக்கும்போது. இந்த பீமாஜிக்கு அந்த கட்டம் வந்தாச்சு. எப்படி வந்தாச்சு அப்படின்னா, 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் வாந்தி எடுத்துனே இருப்பாராம். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, அதுவும் ரத்த வாந்தி. இது அந்த டிபியோட லாஸ்ட் ஸ்டேஜ், அந்த ஃபைனல் ஸ்டேஜை குறிக்கிற கட்டம். இந்த ஸ்டேஜில் அவர் இருந்தார். ஆனால் இப்போ தான் பீமாஜி யோசித்து பார்க்குறாரு, நீ இரு, உன்னுடைய கஷ்டங்கள் முடிவுக்கு வந்து விட்டதுன்னு அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு யோசித்து பார்க்குறாரு. இது யோசித்து பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியுது, 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ரத்த வாந்தி எடுக்கிறவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பாபா கிட்ட பேசிட்டு இருக்காருங்க. தரிசனம் பண்ணி பாபாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு வாட்டி கூட அந்த ரத்த வாந்தியை அவர் எடுக்கவில்லை. அப்போ என்ன அர்த்தம்? பாபா சொன்னது இப்போ சரியா போச்சா? இங்கே இரு, உன்னுடைய கஷ்டங்கள் முடிவுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னது. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு. உடனே பாபா ஒன்று சொல்கிறார், அவரை பற்றி சொல்லிக்கிறார் பாபா. பாருங்கள் எவ்வளோ, அதாவது மகான்கள் எல்லாமே தன்னை ரொம்ப கீழான நிலையில் தான் சொல்லிக்கொள்வார்கள். இப்போ நம்ம தான், நான் பெரிய ஆள்ரா, நம்ம 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 கொஞ்சம் பெருசாகிட்டோன்னா, கொஞ்சம் புகழ் வந்துச்சுன்னா அந்த புகழ் போதில்லை, இந்த ஆணவம் தலைக்கு ஏறிக்கும். ஏய், நான் தாண்டா எல்லாம் அப்படின்னுவோம்ல. ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் பாபா தான் எல்லாம். ஆனால் பாபா என்ன தெரியுமா இவர்கிட்ட சொல்கிறாரு, நான் பிச்சைக்காரன், ஆனால் ரொம்ப கருணை உள்ள பிச்சைக்காரன். எங்கிட்ட யாராவது சரணடைஞ்சான்னா, எங்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா அதை நான் தீர்க்காமல் இருக்க மாட்டேன். ஏன்னா அவன் படுற கஷ்டத்தை என்னால் தாங்கிக்க முடியாது. எவ்வளோ பெரிய மகான் பாருங்கள். இதை பாபா பீமாஜிட்ட சொல்கிறாராம், அவங்களோட கஷ்டத்தை நான் தாங்கிக்க முடியாது, எங்கிட்ட வந்துட்ட, அதனால் இனிமே உன் கஷ்டம் முடிவுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி, இதுக்கு அடுத்தது பாபா முக்கியமான விஷயத்தை பீமாஜி கிட்ட போடுறார். பீமாஜி யோசிக்கிறார், பாபா அப்படி என்ன சொன்னார்? பீமாஜி யோசிக்கிற அளவுக்கு அந்த விஷயத்தை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி.
ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் அந்த மகானோட காஞ்சி மகா சுவாமிகளோட அருட்கருணையை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த மகான் இருந்த காலத்திலையும் சரி, இன்றைய தினமும் சரி, எந்த பிரார்த்தனையை நாம் வச்சாலும் அந்த மகான் நிச்சயமாக நமக்கு அருளி வருகிறார். அதுதான் இந்த பக்தியோட ஒரு முக்கியமான விஷயம். மகா சுவாமிகள் மேலே எதற்காக நாம் பக்தியை வைக்கணும் அப்படின்னு பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. எந்த ஒரு விஷயமுமே ஒரு நம்பிக்கையின் பேர்தான் அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். ஒரு நம்பிக்கையை முதல்ல வைக்கணும். இந்த பஸ்ஸில் ஏறி இந்த இடத்துக்கு போனால் இந்த இடத்துக்கு போய் சேருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் வாழ்க்கையில் நாம் காணக்கூடிய பல விஷயங்களும் நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்தவை தான். எல்லாவற்றுக்கும் நம்பிக்கை தேவை. ஒருத்தட்ட ஒரு பணத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு கடனாக நம்மக்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா, இந்த பணத்தை உரிய காலத்தில் இவர் நம்மக்கிட்ட திரும்ப கொடுத்துடுவாங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் கொடுக்குறோம். எல்லாமே நம்பிக்கை தான். அதே போல் காஞ்சி மகா சுவாமிகளிடம் நாம் ஏன் பக்தி வைக்க வேண்டும் அப்படின்னா, இந்த மகானை பக்தி செய்தால், இந்த மகானை நாம் துதித்தால், இந்த மகானுக்கு நாம் ஒரு அர்ச்சனை செய்தால், இந்த மகான் இறங்கி வந்து நமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு பக்தி நமக்கு இருக்கணும். ஆதி காலத்தில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் மகா சுவாமிகள் தான் சகலமும். எந்த பிரச்சனை குடும்பத்தில் இருந்தாலுமே, எத்தகைய ஒரு சங்கடம் குடும்பத்தில் இருந்தாலுமே, மகா சுவாமிகளோட சந்நிதிக்கு நாம் போயிட்டோம், அந்த மகானிடம் இந்த குறையை கொட்டிட்டோம் அப்படின்னா எல்லாமே தூள் தூளாயிடும். நம்ம என்ன நினச்சிட்டு போனோமோ, எப்படி ஒரு சந்தோஷமான ஒரு அனுகிரகம் கிடைக்கணுமோ அந்த அனுகிரகம் நிச்சயம் கிடைச்சிடும். 1950களோட ஆரம்பம். தஞ்சாவூருக்கு பக்கத்தில் மன்னார்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அப்போ தஞ்சாவூர் மாவட்டம், இப்போ இந்த மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம். ராஜகோபால சுவாமின்னு ஒரு பெரிய பெருமாள் கோவில் இருக்குது. ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அது. இந்த மன்னார்குடியில் ஒரு தம்பதியர்கள் வசிச்சுட்டு வந்த விஸ்வநாதையர் மீனாட்சின்னு பேர். இந்த தம்பதியர்களுக்கு 3 பசங்க, 2 பொண்ணு, ஒரு 5 பேர் மொத்தம். இந்த தம்பதியர்களுக்கு உரிய காலத்தில் இந்த 5 பேரும் மெல்ல 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 வளர்ந்து வர 5 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டான். 3 பசங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுத்து, 2 பொண்ணுகளுக்கும் கல்யாணம் ஆகிடுத்து. எல்லாம் அங்கங்கே சௌகரியமாக செட்டில் ஆகிட்டா. இதில் கடைசி பொண்ணு, அதாவது 5வது குழந்தை, ஒரு வட மாநிலத்தில் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அந்த மாப்பிள்ளை வட மாநிலத்தில் உத்தியோகம் பண்ணுறவர். அந்த இடத்துலையே குடித்தனம் பண்ணிட்டு வந்தார். அந்த காலத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பெண்கள் பூ பெய்வதற்கு முன்னாலேயே கல்யாணத்தை பண்ணி கொடுத்துடுவார். சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவா. கல்யாணம் ஆன பிறகு தான் பெண்கள் அந்த பருவத்துக்கு வருவார்கள், அதாவது பூ பெய்துவார்கள். இது அந்த காலத்தில் இருந்த ஒரு சம்பிரதாயம். இதே போல் இந்த விஸ்வநாதையர் மீனாட்சி தம்பதியர்களோட கடைசி பொண்ணுக்கு வட மாநிலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா இல்லையா, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு சில வருடங்கள் வரை பூ பெய்தவே இல்லை. எல்லாருக்கும் என்ன இருக்கும், ஒரு கல்யாணம் ஆச்சு அப்படின்னாலே அந்த பெண் வந்து ஒரு தாய்மை பெற்று அடையணும், வீட்டில் விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை இருக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே உண்டு. அது கணவனுக்கும் இருக்கும், மனைவிக்கும் இருக்கும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். ஆனால் இந்த விஸ்வநாதையர் தம்பதியோட கடைசி பொண்ணுக்கு கல்யாணமாகி ஒரு சில வருடங்கள் தாண்டியுமே அந்த பெண் பூ பெய்தவே இல்லை. அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தா வேண்டாத தெய்வங்கள் கிடையாது, போகாத கோவில் கிடையாது. இந்த விஸ்வநாதையரும் மீனாட்சியும், ஆஹா நம்ம பொண்ணு வட மாநிலத்தில் இருக்கா, அவளால் எல்லா பிரார்த்தனையும் வைக்க முடியாது, நாம் இங்கே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் ஒரு பிரார்த்தனையை வைப்போம், நம்ம பொண்ணு சீக்கிரமே பருவம் எய்தி ஒரு நல்ல தாய்மை பெற்று அவள் அடையணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பிரார்த்தனை வச்சா. ஆனால் பலன் கிடையாது. ஒரு 3-4 வருஷம் தாண்டி போச்சு. தாண்டி போன பிறகு அவள் குடும்பத்தில் என்ன பண்ணினா, வட மாநிலத்தில், ஆஹா இவள் இன்னும் பூ பெய்தவே இல்லை, ஒரு பருவத்துக்கு வரவே இல்லை, இவளை வச்சுட்டு குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு தீர்மானித்து இந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிடலாம், அதாவது விவாகரத்து பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மோசமான முடிவுக்கு வந்துட்டாள். எவ்வளோ ஒரு மோசமான காலம் பாருங்கோ.
அந்த பொன் பருவத்துக்கு வரல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவளால் ஒரு குழந்தையை உடனடியாக பெற்றுத்தர முடியவில்லை அப்படிங்கிற காரணத்துக்காக இவளை விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு அந்த குடும்பத்தில் தீர்மானம் பண்ணுறான். அந்த கணவரும் இதற்கு ஒத்து போகிறார். எல்லாம் பேசி முடிவு பண்ணிடுறார். இந்த விஷயம் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதனுக்கும் மீனாட்சிக்கும் கொஞ்சம் தாமதமாக வந்து சேர்றது. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் எப்படி இருக்கும்? பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். பார்த்து பார்த்து என்னென்ன தேவையோ, எந்த அளவுக்கு விமரிசையாக கல்யாணம் பண்ணணுமோ, எந்த அளவுக்கு தெய்வங்களை வணங்கி ஒரு தெய்வங்களோட சந்நிதிக்கு போய் எல்லா பிரார்த்தனைகளையும் முன்வைத்து இந்த கல்யாணத்தை அழகாக பண்ணி வைக்கிறா. கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு சில மாதங்களில் பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு சின்ன இடர்பாடு, தாம்பத்தியத்தில் ஒரு கோளாறு அப்படின்னு தெரிஞ்சா அந்த பெத்தவாளுக்கு எப்படி இருக்கும்? அவள் மனசு எத்தனை வேதனைப்படும். அதுவும் பொன் குழந்தைய பெத்தவாளுக்கு தனது மகளுக்கு இப்படி ஒரு கஷ்டகாலம் வந்து கொடுத்தேன்னா எந்த அளவுக்கு அவர்களது மனநிலை ரொம்ப மோசமாக இருக்கும். அதே போல் ஒரு மோசமான மனநிலைக்கு இந்த விஸ்வநாத ஐயரும் மீனாட்சியும் தள்ளப்பட்டார்கள். ஆஹா, நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து கொடுத்தே, நம்ம பொண்ணை விவாகரத்து பண்ண போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கே, இவள் இன்னும் பருவம் எய்தவே இல்லையே, இப்போ விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டாள்னா அடுத்து இவளுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? நாம் என்ன செய்ய முடியும்? எதற்கு நமக்கு இப்படி ஒரு சோதனையை இந்த இறைவன் கொடுக்கின்றான் அப்படின்னு கதறா. ரெண்டு பேரும் கதறி கணவனும் மனைவியும் உட்காந்து பேசின்னு இருக்கா. மன்னார்குடியில் அவர்களது இல்லத்தில் ரெண்டு பேரும் உட்காந்து பேசின்னு இருக்கா. இதை எப்படி சரி பண்ண முடியும்? எப்படி நம்ம சரி கட்ட முடியும்? நமது மகள் அங்கே தொடர்ந்து வாழ வேண்டும்னா நாம் என்ன பண்ணுறதுன்னு ரெண்டு பேரும் பேசின்னு இருக்கா. எந்த தீர்வும் கிடைக்கல. என்ன தீர்வு கிடைக்க முடியும்? பொண்ணு பருவத்துக்கே வரல அப்படிங்கும்போது நாம் என்ன பண்ண முடியும்? எப்படி சொல்லி சரி கட்ட முடியும்? மாப்பிள்ளையை சரி கட்ட முடியுமா? அல்லது சம்பந்தி வீட்டில் சொல்லி சரி கட்ட முடியுமா? அவர்கள் ஒரு கேள்வி கேட்பார்களே, ஏங்க உங்கள் பொண்ணு இன்னும் பூ பெய்தவே இல்லையே, எப்படி என்னோட பையன் குடும்பம் நடத்த முடியும்னு கேள்வி கேட்டால் நாம் என்ன பண்ண முடியும்? இந்த பயம்தான் அந்த விஸ்வநாத ஐயருக்கும் மீனாட்சிக்கும் இருந்தது. ஆன மட்டும் 2 நாள் 3 நாள் அந்த வீட்டிலேயே உட்காந்துட்டு புலம்பின்றிருக்கா. புலம்பி தீர்த்துருக்கா. என்ன பண்ணுறதுன்னு ஒரு தீர்வு கிடைக்கல. அப்போ தான் ஒரு தகவல் இவர்களுக்கு வந்து சேர்றது. அதாவது காதல ஒரு தேனை பாய்ச்சின மாதிரி இருக்குன்னு சொல்லுவாளே, அதே போன்ற தகவல். என்ன தகவல் அப்படின்னா, காஞ்சி மகா சுவாமிகள் பக்கத்தில் திருவிடைமருதூரில் முகாம் வந்திருக்கார்னு ஒரு தகவல் கிடைக்கிறது. இந்த விஸ்வநாதன் ஆகட்டும் மீனாட்சி ஆகட்டும் இவா குடும்பத்தில் எல்லாருமே காஞ்சி மகா சுவாமிகள் மேலே, காஞ்சி பீடத்து மேலே ஒரு அதீதமான பக்தி உண்டு. தாங்கள் வணங்கக்கூடிய அந்த மகான், தாங்கள் வணங்கக்கூடிய அந்த குரு மகான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நாம் வசிக்கக்கூடிய மன்னார்குடிக்கு பக்கத்தில் திருவிடைமருதூருக்கு வந்திருக்காரு. இந்த மகானை போய் பார்த்து நமது மகளை பற்றி சொல்லலாமே. எங்கள் மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு, இவள் டைவர்ஸ் பண்ணலான்னு அவள் குடும்பத்தில் உட்காந்து பேசின்னு இருக்கா. கூடிய சீக்கிரம் விவாகரத்து கிடச்சி என்னோட பொண்ணு என் வீட்டுக்கு வந்துடுவா போல இருக்கு. இதுலேருந்து ஒரு விலக்கு நீங்கள் தானே பண்ணி கொடுங்க பெரியவா. ஏதான ஒரு அனுகிரகம் பண்ணி என்னோட மகள் அந்த குடும்பத்திலேயே வாழ்வதற்கு ஒரு வழிவகை செஞ்சு கொடுங்கோ பெரியவான்னு பெரியவா கிட்ட முறையிடலாம்னு தீர்மானிக்கிறேன். 2 பேரும் அடுத்த நாள் காத்தால மன்னார்குடியிலேருந்து திருவிடைமருதூருக்கு போகிறார். மகா சுவாமிகளோட சன்னிதானத்தில் ஒரு பிரார்த்தனையை வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நிறைவேறும். அந்த மகான் எப்படியாவது ஒரு நல்லாசிகளை பண்ணுவார், எப்படியாவது இந்த பிரச்சனையை மகான் களைஞ்சு கொடுப்பார்னு ஒரு தீர்மானத்தோட 2 பேரும் திருவிடைமருதூருக்கு போகிறார். மகா சுவாமிகளை பார்த்தால மகா சுவாமிகள் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொன்னார் அப்படிங்கிற இதனோட தொடர்ச்சியை அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஷீரடி சாய் பாபா உந்தன் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஷீரடி சாய் பாபா உந்தன் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஆரத்தி சாய் பாபா. சர்வேஸ்வரனும்
ஆரத்தி சாய்பாபா உந்தன் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம் ஷீரடி சாய்பாபா சாய்நாத பகவான் 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 ஓம் சாய் வரதாய நமः ஓம் அபயப்பிரதாய நமः ஓம் ஆதிபுருஷாய நமः ஓம் சர்வ ஈஷாய நமः நீரை கொண்டு விளக்குகள் ஏற்றி இருளை அகற்றினையே நெருப்பில் குழந்தை வீழ்ந்திடாமல் தன் கை கொடுத்தனையே